ஹலோ டி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4. ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 24/5/2025 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்ட் நம்பர் 3க்கான கொஷின் பேப்பர் நான் கொடுத்தாச்சு. நீங்கள் நிறைய பேர் டெஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். லைவ் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் லைவ் டெஸ்ட்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க, சரியா? ஸோ அப்போ டெஸ்ட் 3 வந்து இதோட நம்ம முடிச்சிக்கலாம். இப்போ டெஸ்ட் 4க்கான சிலபஸ் அடுத்த 1 வீக் நீங்கள் என்ன படிக்கணும் பாருங்கள். வர டெஸ்ட் 4க்கான டே வந்து பார்த்தீங்கன்னா 31/5, சரியா? இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி வரக்கூடிய சனிக்கிழமை, வார சனிக்கிழமை தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். வரக்கூடிய சனிக்கிழமை ஈவினிங் 6 PM நம்மளுக்கான இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆன்சரை போட்டு பார்க்கலாம், சரியா? அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய சிலபஸ் இது தான். ஸோ மறுபடியும் டெஸ்ட் நம்பர் 4ம் 160 கொஷின் தான். அதே 2 மணி நேரம் 15 நிமிஷத்தில் OMR வச்சு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம், சரியா? ஸோ அதுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணலாம், முடிக்கணும். ஏன்னா எக்ஸாமில் டைம் இருக்காது. நம்ம பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம்லாம் உட்காந்து 160 கொஷின் போட முடியாது, புரியுதா? ஸோ 200 கொஷின் கேட்பாங்க இல்லையா? ஸோ 200 கொஷின் டோட்டலாக கேட்கும்போது 3 மணி நேரம் தான் நம்மளுக்கு டைம். அங்கே போய் எனக்கு 4 மணி நேரம் கொடுத்தா தான் நான் எழுதுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது, சரியா? ஸோ ஓகே. ஸோ பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கொஷினு. இது 9ஆம் வகுப்பு 9th ஸ்டாண்டர்ட் புதிய புத்தகத்தில் இருந்தும் கொஷின்ஸ் வரும். அதே போல் சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது இது புக் வைஸு. சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ஒரு டைம். ஸோ சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது அழகு 1 என்னது இலக்கணம். ஸோ அது ஃபுல்லாக படிச்சுக்கணும். அழகு 3 எழுதும் திறன், அதை ஃபுல்லாக படிச்சுக்கணும். அழகு 7 7ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இலக்கியம் சம்மந்தப்பட்டு இருக்கும். தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்ற தலைப்பு இல்லையா? ஸோ அதில் அறநூல்கள் சம்மந்தப்பட்டு என்னென்ன இருக்கும், இப்போ நாலடியார், நன்மணிக்கடிகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அறநூல்கள் சம்மந்தப்பட்டு டாப்பிக்கில் என்னென்னலாம் நம்ம டீச் பண்ணுமோ, என்னென்னலாம் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை படிச்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, சரியா? அதையடுத்து அழகு 7 பொறுத்த வரைக்கும் அதுலேயே தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்தும் கொஷின்ஸ் நான் கேட்பேன். அதே போல் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் வினை செயல் வகை, நட்பாராய்தல், கல்லாமை, இந்த 3 அதிகாரத்தில் இருந்தும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பேன், புரியுதா? ஸோ அப்போ இந்த டாபிக்ஸில் இருந்து மட்டும் உங்களுக்கு 100 கொஷின்றது டெஸ்ட் நம்பர் 4க்கு நான் கேட்க போகிறேன். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 60 கொஷின். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 60 கொஷினில் புவியியலில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்தியா, வளங்கள் மற்றும் தொழிலங்கள் இதை படிச்சுக்கணும். அதே போல் இந்திய தேசிய இயக்கம் INM பொறுத்த வரைக்கும் தேசியம், காந்திய காலகட்டம் 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், சரியா? ஒரு ஈவெண்ட் இதை நீங்கள் படிச்சுக்கணும். அதே போல் காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், இது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த ஈவெண்ட், இதையும் நீங்கள் படிச்சுக்கணும், சரியா? அதே போல் டெல்லி சுல்தானியம் நம்ம டெஸ்ட் நம்பர் 3ல தான் இந்த சிலபஸை கொடுத்துருப்போம். ஆனால் இங்கேயும் இந்த சிலபஸ்லையும் டெல்லி சுல்தானியம். காரணம் என்னென்னா டெஸ்ட் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்துக்கு பதிலாக முகலாயர்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் நான் கேட்டேன், புரியுது? அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ முகலாயர்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 3 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துக்கோங்க, புரியுதா? இல்லை டெல்லி சுல்தானியம் சம்மந்தப்பட்ட கொஷின் வேணும் அப்படின்னா நம்ம இந்த சிலபஸ்லேயே திரும்பவும் என்ன சொல்கிறது டெல்லி சுல்தானியம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் டெல்லி சுல்தானியம் படிச்சிட்டேன் சார் அப்படின்றவங்க அந்த டெஸ்ட் 4க்கு நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்சர் போட்டு பார்க்கலாம் வரக்கூடிய 31ஆம் தேதி. இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வந்து இப்போ படிக்கல அப்படின்றவங்க முகலாயர்கள் படிச்சுட்டு டெஸ்ட் நம்பர் 3ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள், புரியுதா? ஆல்ரெடி டெஸ்ட் நம்பர் 3 முடிச்சாச்சு. ஸோ அந்த முகலாயர் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் விட்டுட்டு மற்ற கொஷின்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ முகலாயர் இப்போ நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணலாம், அந்த கொஷின்லாம் போயிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டு பார்க்கலாம், சரியா? ஸோ டெஸ்ட் நம்பர் 4க்கு டெல்லி சுல்தானியம் சேம் அதே டாபிக் தான். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதே போல் இந்திய ஆட்சியர் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டில் இந்தியாவின் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும், ஒரு யூனிட் இருக்கும், அதை நீங்கள் படிக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் இது 11th ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதையடுத்து ஊரக பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 2 யூனிட்டையும் படிக்கணும். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும், சரியா? இதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்ததுலேயே அதான் யூனிட் 6. ஸோ தமிழ் சொசைட்டி, பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும், 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும், சரியா? ஸோ இந்த டாபிக் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 60 கொஷின் நீங்கள் பக்காவாக அட்டன் பண்ணலாம், சரியாமா? எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம பக்காவாக அட்டன் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டுக்கு. அதே போல் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கொஷின். ஸோ மொத்தம் 160 கொஷினுக்கான டெஸ்ட்டுன்றது தான் இந்த டெஸ்ட் நம்பர் 4, சரியா? ஸோ அந்த டெஸ்ட் நம்பர் 4க்கு இதுதான் சிலபஸ், இதுதான் இருக்கக்கூடிய டாபிக். நீங்கள் படிக்க வேண்டியது அழகாக படிச்சுட்டு வாங்க. வரக்கூடிய 31/5/2025 அன்றைக்கி ஈவினிங் 6 PM வழக்கம் போல் நம்மளுக்கான கொஷின் பேப்பர் என்ன சொல்கிறது ரிலீஸ் ஆகும். லைவ் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த சாய்ஸை பண்ணுங்க. ஆனால் என்னுடைய சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா OMR, தயவு செஞ்சு OMR பக்கத்தில் வச்சுக்கோங்க. OMR ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் நம்ம என்ன பண்ணுவோம், OMR வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். OMR வச்சு தான் ப்ராக்டிஸ் கிடையாது, OMR வச்சு தான் ஆன்சர் பண்ணுவோம். அதான் நம்முடைய எக்ஸாம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரியாமா? ஸோ அவ்வளோதான், இதை நீங்கள் படிக்கணும். ஸோ படிச்சுக்கோங்க, டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.